ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மல்லஸ் அன்லிமிட்டெட். இன்றைக்கி நம்ம குக் வித் கோமலில் ஷபானா அவங்க பண்ண லவ் லெட்டர்ன்ற ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செய்ய மேக்ஸிமம் உங்களுக்கு 15 மினிட்ஸ் தான் தேவைப்படும். ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு முட்டை எடுத்திருக்கேன். 3/4 கப் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா மைதா எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்சியில் தான் மிக்ஸ் பண்ணணும் இல்லை, நீங்கள் கையிலே விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டு நீங்கள் தோசைக்கல்லில் வந்து தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கலாம். முட்டையும் கோதுமாவும் போட்டுக்கிறதுனால இது நல்லா சூப்பராகவே வந்து தோசை வரும். நீங்கள் கஷ்டப்படவே தேவையில்லை. இந்த ரெசிபிக்கு ஏன் லவ் லெட்டர்னு பேர் வந்துச்சு தெரியுமா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இந்த ரெசிபியை கண்டுபிடிச்சவங்க வந்து சைனாக்காரங்க தான். சைனாக்காரங்க இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்கள். ஆக்சுவலாக அந்த காலத்தில் வந்து சைனீஸ் கேர்ள்ஸ் வந்து தனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்குன்னு வந்து லெட்டரோ மெசேஜ்லையோ அனுப்ப மாட்டாங்களாம். இந்த ரெசிபி பண்ணி கொடுத்தா கைண்ட் ஆஃப் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிற மாதிரியா, அதனால தான் இதுக்கு லவ் லெட்டர்னு பேர் வந்திருக்கு. ஸ்டஃபிங்க்கு வந்து கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க. பொடியாக கட் பண்ண நட்ஸு, அப்புறம் திருகின தேங்காய் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஃப்ளேவருக்காக ஏலக்காவும் போட்டுக்கோங்க. ஸோ இது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நடுவில் வச்சுட்டு ஸ்வீட்டுக்காக வந்து நான் ஜாகரி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஹனி வேணும்னாலும் ஹனி போட்டுக்கோங்க. பட் அப்போவே சாப்பிட்றீங்கன்னா ஹனி போடுங்க. பேக் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா வந்து ஜாகரியே வந்து வெல்லமே வந்து பெட்டரு. ஸோ இதை நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. கைண்ட் ஆஃப் இது ஹெல்த்தி தான். ஏன்னா நம்ம கோதுமை, முட்டை, நட்ஸு இதெல்லாம் தான் ஆட் பண்ணுறோம். ஸோ வந்து நீங்கள் தாராளமாக வந்து இது கிட்ஸ் வந்து ஸ்கூலுக்கு பேக் பண்ணி கொடுக்கலாம். தேங்காய் வதக்கி போடுறதுனால இது கெடாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த காலத்துலேயும் யாருங்க லவ் லெட்டர் எழுதுறா? வாட்ஸ்அப்பில் தான் மெசேஜ் அனுப்புகிறீங்க. அதுக்கு பதில் புதுசாக இந்த ரெசிபி செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இல்லைனா இந்த ரெசிபி யாருக்கு செஞ்சு கொடுக்கணுமோ உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். பாய்.